கடகராசி இது ஒரு நீர் ராசி. இப்போ நீர் அப்படின்னாவே என்ன? ஒரு விஷயத்தை, ஒரு இடத்தை, ஒரு பொருளை சுத்தம் செய்வது, அதுதான் அந்த நீரின் தன்மை. வேகமாக ஒரு இடத்தில் பரவக்கூடியது. இந்த ராசி கேன்சர் அப்படிங்கிற மாதிரியும் இது நீர் ராசி என்றும், இதன் சின்னம் அப்படிங்கிறது ஒரு நண்டு. ஃபினான்ஷியலாக வரும் பொழுது சில நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக கடன் சுமைகளை இவர்கள் சுமக்கிறார்கள். நிறைய இடங்கள்ல வெளியில சொல்லி கொள்ள முடியாத சில தோல்விகளும் அவமானங்களும் இருந்தாலும் கடகராசி சகோதரிகள் ஏன் பயணிக்கிறார்கள் அப்படின்னா, இந்த ஒரு பிரச்சனையுடன் இவர்கள் தங்களது வீட்டுக்கு போனால் இவங்களுடைய தங்கச்சியுடைய வாழ்க்கையும் சேர்த்து பாதிக்கப்படுமே அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம். இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது கூட அந்த அழுகையை யாருக்கும் தெரியாமல் அந்த தலையணைக்குள் வைத்து அழுவது. ஏன்னா இந்த பிரச்சனையை நம்ம யார்கிட்ட போய் சொல்லுவது? இதெல்லாம் இவர்கள் ரணமாக வைத்து கொண்டுதான் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கைக்குரிய நபர் அப்படின்னு சொல்லப்படுவதெல்லாம் கடகராசிக்காரர்களுடைய பொதுவான பிளஸ் பாயிண்ட். என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அன்பு, கருணை, விசுவாசம் அப்படிங்கிற அந்த பிளஸ் பாயிண்டே இவர்களுக்கு மைனஸ் பாயிண்டாக மாறி விடுகிறது. கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே ஒரு நல்ல அட்வைஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, மற்றவர்களுக்கு நீங்க காமிக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிறது பொதுவாகவே கொஞ்சம் அதிகம்தான். அந்த அன்பை உங்களிடமிருந்து வாங்கி கொண்டு திரும்ப அந்த அன்பில் ஒரு 10% அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கேள்விக்குறிதான்.